நம்ம ஒரு வாட்டி நம்மகிட்டே நம்ம சொல்லிப்போம் இல்லையா, இனிமே பாரு என் லைஃபே நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீக் மோட்டிவேஷன் தான். இப்படி ஸ்டார்ட் ஆகிற எல்லா கதையுமே இந்த சேம் பேட்டர்ன்ல தான் ஃப்ளோ ஆகும். நம்ம பீக் மோட்டிவேஷன்ல இருப்போம், நமக்கான கிளியரான கோல்ஸ் இருக்கும், நமக்கே தோணிடும் இனிமே அவ்வளவுதான், நம்மளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறது என்ன, ஜிம் போறது என்ன, ஒர்க் அவுட் பண்றது என்ன, ஒர்க் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனா இந்த 2வது நாள் முடிஞ்ச அந்த 3வது நாள் இந்த டே 3 ஸ்டார்ட் ஆனது அங்க இருக்கிற கதையே மாறி. இதுதான் இருக்கிற கதையில இருக்கிற பெரிய ட்விஸ்ட். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா டிராப் ஆயிரும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிரும். இந்த டைம்ல நம்ம எப்பயுமே சடனா ஓகே எல்லாத்தையும் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ண மாட்டோம். நாம கிட்ட நாமளே நெகோசியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விக்ரம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டுடலாமா? ஆனா இப்ப நாம பண்ணோம் இல்லையா இந்த ஒரு ஸ்மால் டிசிஷன், அந்த ஒரு டே குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஆப்ப வச்சு விட்டுரும். அந்த ஒரு டிசிஷன் தான் நாம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாத்தையுமே குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு லீட் பண்றதே இந்த டிசிஷன் தான். இதோட ஒர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இது வந்து எடுத்த உடனே ஒரு ஃபெயிலியர் மாதிரி தோணாது. நம்ம ஒரு நாள் தான் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த ஒரு நாள் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி அது ஸ்லோவா பில்ட் ஆகி டோட்டலா குவிட் ஆகுறதுனால அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமே நம்ம அப்படியே பண்ணிடுவோம். இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிருப்போம், ரேண்டமா நடக்குது, இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இது ஆக்சுவலா ரேண்டம்லாம் கிடையாது, இது ஆக்சுவலா ஒரு பேட்டர்ன். ஏன்னா இப்படிதானே நம்ம எல்லாமே ஸ்பிட் பண்றோம். நாம ஒன்றும் புதுசா ஒரு இன்டரப்ட் ஆகிலாம் குவிட் பண்றது இல்ல. ஸ்டார்ட் பண்ணுவோம், எதோ பண்ணுவோம், ஸ்லோவா குவிட் பண்ணிடுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரன்னிங் போலான்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்போம், ஒரு 2-3 நாள் நல்லா தான் போயிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்லோவா குவிட் பண்ணிருப்போம். எடுத்த உடனே ஓகே வேணாம்னு சொல்லி குவிட் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு நாள் ரெஸ்ட் 2 நாள் ஆயிருக்கும், 2 நாள் ரெஸ்ட் 1 வாரம் ஆயிருக்கும், அப்புறம் அது காணாமே. இதே பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலயும் ஃப்ளோ ஆகும். காலையில எந்திரிக்கிறதா இருக்கட்டும், டயட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஜிம் போறதா இருக்கட்டும், ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கில் அப்கிரேட் எதுவா வேணா இருக்கட்டும், சேம் பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலயும் ஃபாலோ ஆகும். இதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். இது ஒரு தடவை இதே பேட்டர்ன் நடக்கும்போது நமக்கே தோணிரும், நாம ரொம்ப டிசிப்ளின்டான பர்சன்லாம் கிடையாது, நாம எதையுமே ஸ்டார்ட் பண்ணா முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தோணிரும். ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. உண்மை என்னன்னா, இந்த பேட்டர்னை நாம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது மட்டும்தான் ரீசன். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த பேட்டர்ன்ஸ். நம்ம டே 1ல பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு டிசிப்ளின்லாம் கிடையாது, அது ஒரு எக்ஸைட்மெண்ட். நாம ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லாத்தையும் மாத்த போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட். அந்த நம்ம டே 2 பண்ணோம் இல்லையா, அதுவுமே வந்து மோட்டிவேஷனோ டிசிப்ளினோ எல்லாம் கிடையாது. நம்ம எமோஷனலா ஓகே பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹை பீக் மோட்டிவேஷன்ல இருக்கும் இல்லையா, அதுலதான் அந்த டே 2 கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம விசுவலைசனே ஃபுல்லா சூப்பரா இமேஜின் பண்ணி நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை பாக்குற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணதுனால அது ஒரு 2 நாள் தாக்கும். அதனாலதான் நம்ம பிகினிங்ல ரொம்ப கரெக்டா ஸ்டார்ட் பண்றோம் டே 1 டே 2. ஏன்னா அந்த டே 2ல நம்ம இன்னும் அந்த விஷனோட தான் கனெக்டட்ல இருப்போம், நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா இது ஆக்சுவலா அந்த டே 3 வரும்போது நமக்கு இருந்த அந்த ஒரு பூஸ்ட் போயிடும். இப்பதான் நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே மோட்டிவேஷன் அது இது எதுவுமே இல்லாம ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் எல்லாருமே ஷிஃப்ட் ஆகுற அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா இங்கதான் நம்மளோட பிரெயினே ஆக்சுவலா ஒர்க் ஆகும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம பண்ணியே தான் ஆகணுமா, இது பண்ணா இப்போ உடனே ரிசல்ட் இருக்குமா, ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணலாமா, இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம்ல, இன்னைக்கே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பல தாட்ஸ் வந்து நம்ம பிரெயின் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மோட்டிவேஷன் இல்ல, அந்த ஒரு பீக் எமோஷனல் விஷன்ல இருந்தோம் இல்லையா, அது எதுவுமே இல்லை. ஏன்னா ஆக்சுவல் டே 1 ஸ்டார்ட் ஆகுது. இதுல டேஞ்சர் என்னன்னா, இப்ப நம்ம எடுக்கிற டிசிஷன் ரொம்பவே ஓகேவான டிசிஷனா தான் இருக்கும். இன்னைக்கு பண்ணாம நாளைக்கு பண்ணலான்றது ஓகே தானே, இதுல என்ன இருக்கு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லைல்ல, அந்த மாதிரி தோணிரும். ஆனா இதுதான் எல்லாருமே எக்ஸாக்டா ட்ராப் ஆகுற அந்த ஒரு. நாம எல்லாருமே இங்க லாஜிக்கலா யோசிக்க மாட்டோம். நாம நம்மளோட கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதையே நம்ம லாஜிக்கலா மாத்திடுவோம். ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, பிகினிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றபோது நம்ம பிரெயினுக்கு அது ரிவார்ட் கொடுத்துருக்கும். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிமே எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்துருக்கும். ஆனா ஆக்சுவலா அது 1 2 3 4 டேஸ் பாஸ் ஆகும்போது விசிபிள் ரிசல்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனாலதான் இந்த எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த பேட்டர்ன்ல மாட்டி மொத்தமா காலியாയി. ஏன்னா நம்ம அந்த ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணதுல நம்ம பிரெயினுக்கு ஒரு கம்ஃபர்டான ஃபீலிங் இருக்கும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த கம்ஃபர்ட்டை பிரெயின் லைக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு ஃபீல் குட்னு சொல்றப்போ நாம ஆக்சுவலா அதான் சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹார்ட் திங்ஸ் பண்றதெல்லாம் சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அண்ட் ஃபைனலா இங்கதான் நம்ம எல்லாருமே நம்ம ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஜாலியா இருக்கும், இதோடைய அடாப்ட் ஆகி அப்படியே போய் அது நம்மளை பெட்டர் ஆக்காது, ஆனா நமக்கு இன்ஸ்டன்டான ரிவார்ட் கிடைக்கும். அதனால நம்ம அதுல ஃப்ளோ ஆயிரும். நாம ஏன் இந்த குவிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா 2-3 நாள் பண்ணதுல நம்ம ரிசல்ட் பார்க்கல, அதனால நம்ம குவிட் பண்ணிட்டோம். அப்ப குவிட் பண்ணிட்டு நம்ம கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணதுனால நமக்கு கம்ஃபர்டான ரிசல்ட் நமக்கு கிடைச்சது இல்லையா, அதனால இதை சூஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டோம். ஏன்னா நம்மளோட பிரெயின் ஒரு இடத்துல நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கல அப்படின்னா அங்க எஸ்கேப் பண்ணிடும், அதை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவோம். நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கோர் பார்ட். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகும்போது நம்ம பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஆக்சுவலா நம்மளோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்.
அது எப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப வருவோம், திரும்ப திரும்ப பிக்கர் பிளான்ஸ், பிக்கர் கோல்ஸ்னு திரும்ப திரும்ப பெருசா எடுத்துட்டு வருவோம். அண்ட் சேம் பேட்டர்ன்ல மாட்டி அகைன் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா நாம திரும்ப வந்ததும் திரும்ப அதே பிளான் தான். சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜிம் போகணும், படிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அதே பிக்கர் பிளான்ஸ் தான். அதே பிளான்ஸ்ல போவோம், அதே பேட்டர்ன்ல போவோம், அதுலயே ஃப்ளோ ஆகி திரும்ப அகைன் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா இங்க நம்ம யாருமே ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு 3 to 4 years பண்ணி அச்சீவ் பண்ணணும்லாம் நம்ம நினைக்கல. நம்ம ஓவர் டைம்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஓவர் டைம்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஓவர் டைம்ல ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம ஆக்சுவலா ஃபிட் பண்ணிடுவோம் இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. இதனாலதான் அந்த டே 3 வரும்போது நம்மளோட பிரெயின் கொலாப்ஸ் ஆயிரும், நமக்கே டயர்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுவோம் இல்லையா? தி சொல்யூஷன். விக்ரம், அப்ப இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நாம பண்றோம் இல்லையா, அதை எவ்வளவு சிம்பிளா ஈஸியா பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்றது மட்டும்தான். நம்ம பண்ணா பர்ஃபெக்டா தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணி சொதப்பி வைப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மூவ் ஆயிடணும். நம்மளோட ஆக்சுவல் கோல் வீக்லி 6 days ஜிம் போறதா இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு குழப்பி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாவது வாரத்துல போயிடணும். டெய்லி ஒரு 1 hour ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்றதா இருக்கலாம். ஆனா நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு 30 minutes ஆவது ஃபோக்கஸ் பண்ணி எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சிடணும். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, அந்த டே 3 நம்ம கிராஸ் பண்ணணும். ஆக்சுவலா அந்த டே 3 கிராஸ் பண்ணி நம்ம சஸ்டைனபிளா 4, 5, 6 மூவ் பண்ணணும். நீங்க ஒரு 2 day பீக் மோட்டிவேஷன்ல இருந்துனா எல்லாமே பண்ணிடலாம். அண்ட் டே 3 வரும்போது மொத்தமா ரெஸ்ட் விடுறதுக்கு பதிலா எதையாவது ஒண்ணு பண்ணி குழப்பி வச்சிருங்கன்னு நான் சொல்றேன். இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணி டெய்லியும் குழப்பி குழப்பி வைக்கும்போது நமக்கு ஆக்சுவலா எதையாவது ஒண்ணு பண்ணி குழப்பி வைக்கிற ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ எதுவுமே இல்லாம ஒண்ணு புதுசா ட்ரை பண்றதுக்கு ஆக்சுவலா நான் எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹேபிட்டை பெட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒண்ணு வச்சோம் இல்லையா, பர்ஃபெக்டா ஒரு நாளைக்கு இது 10 டாஸ்கா இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு, அந்த பர்ஃபெக்ஷனிசம் உடைச்சு கன்சிஸ்டன்டா எதையாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு நம்மளோட பிரெயின் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் முன்னாடிலாம் என்ன தோணும்னா, பர்ஃபெக்டா பண்ணலாம்னா எதுக்கு பண்ணணும், அதான் பண்ணல, ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா கூட 10 விஷயம் இருந்தா கூட பண்ணாமே விட்டுருவேன். அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணி இந்த ஒரு ஃப்ளோக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா யாராலையுமே எடுத்த உடனே ஒரு 10 ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி ஒரேடியா பண்ணி 8 பண்ணி முடிக்க முடியாது. நம்ம ஆக்சுவலா நம்மளோட ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிட்டு நமக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ரியல் சக்சஸுக்கு போக முடியும். எடுத்த உடனே 10 விஷயத்தையும் நான் பண்ணி சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லி நான் யாருமே சொல்லி கேள்விப்பாங்க. அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம டே 1, டே 2ன்னு சொல்லி மோட்டிவேஷன்ல பண்ணிட்டு இருக்கும்போது குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலா நடக்குது, இதுதான் நடக்க போகுது. அப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி சஸ்டெயின் பண்ணலாம், எப்படி ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றது மட்டும் திங்க் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அந்த டேல ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட டெக்னிக்கை உள்ள கொண்டு வந்துருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு 10 minutes குழப்பி வச்சிருங்க. அந்த ஹேபிட்டை ஃப்ளோவா பிடிச்சிட்டு கன்சிஸ்டண்டா ஃப்ளோ ஆகிறதுக்காக. ஏன்னா அந்த டே 3, 4 தான் ஃபெயிலியர் பாயிண்ட் இல்ல, மோஸ்ட் பீப்புள் வந்து குவிட் பண்ற பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை தாண்டி திரும்ப எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு போறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, நான் அதனாலதான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டே 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தினாலையும் எதையாவது ஒண்ணு பிடிச்சி கொஞ்சம் ஃப்ளோவா போக ட்ரை பண்ணுங்க. உங்களோட டே 1 and 2 மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணீங்கன்னா திரும்ப இதுலயே மாட்டி திரும்ப ஒண்ணுமே பண்ணாம போறோம். அதனால இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அண்ட் ஃபைனலா நாம இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த மாதிரி வீடியோ எல்லாத்தையுமே பார்த்த உடனே பீக் மோட்டிவேஷன் நாளையில இருந்து பாடுறா நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க யாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த டே 3ல எதையாவது ஒண்ணு பண்ணி குழப்பி வைங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கே அதை குழப்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாளைக்கு நீங்க டே 1, டே 2 ஹை பீக் மோட்டிவேஷன்ல போய் எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 3ல திரும்ப குழப்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிட்டு கன்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அதை பில்ட் பண்ணி கரெக்டா பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படிதான் எல்லாத்தையும் குவிட் பண்ணிடுவேன். இப்போ கூட திடீர்னு எப்பயோ வந்துதான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எப்படியும் நான் அதுக்கப்புறம் குவிட் பண்ண தான் போறேன். பட் இந்த வாட்டி எதையாவது ஒன்று பண்ணி குழப்பி வைக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நிஜமாவே இதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறேன். பாய். ஓகே, ரைட்டு.